இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அடே பேக்க விடுற வெயிட்டா இருக்குடா. வேற அடிக்கடி தூக்கிக்குது. ஓல்டு முக சரக்கு இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். ஏ பையா தெரியுதுங்க பாத்து. பரவாயில்ல வீடியோல போட்டா. சரி ஓகே வாங்க வாங்க. ஆஹா ஷூ மாட்டலையானோ? ஆமாண்ணா ஷூவே மாட்டலண்ணே. சரி ஓகே கீழே போய் மாட்டிக்கலாம். செம மெமரிஸ். பரவாயில்ல அண்ணா வாங்கண்ணா. அண்ணா பாய் கிளம்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். போகிறதுக்கே மனசு இல்லை. கீழே வரீங்களா இங்கே நிற்கிறீங்களா? கீழே வர முடியாது, நான் சாப்பிட்டு இருப்போம். எடுத்துட்டு வா. இந்த லெட்டர் ஃபுல்லாவே எடுத்துட்டேன். சென்னை நான் எப்ப ரிட்டர்ன் சென்னை வந்தா உங்களுக்கு பார்க்கலாமா? டெஃபினெட்லி. பேய் மாதிரி இருக்கீங்கண்ணா. சென்னை வந்துட்டு எங்க வரணும்? நம்மளோட வீட்டுக்கு ஒரு வாட்டி. சென்னை எந்தப்பா 100. நம்ம வீடு சென்னை 100 கிலோமீட்டர் தான். ஹைவே, நேஷனல் ஹைவே. அது பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா பாய். ரொம்ப தேங்க்ஸ் அழைச்சிட்டு விட்டு வந்ததுக்கு. கண்டிப்பா அதெல்லாம் என்ன எதுக்கான காசு அதெல்லாம் இல்லண்ணே. நீ ஜாலியா நம்மகிட்ட வேற மாதிரி. சரி ஓகேண்ணா. சரி பாய்ண்ணா. ஒரு கிளம்பியாச்சு. நீங்க தாங்க இருந்தோம். அப்பாடி அப்பா கிளம்பியாச்சுங்க. நம்மளோட ரோப்பு வந்து மிஸ் ஆகிட்டுங்க. அதனால பேக்கை வந்து நம்ம முதுகுல தான் மாட்டிட்டு போய் ஆகணும். வேற வழி இல்லை. டாட்டா ப்ரோ பாய் பாய். சேஃப் ரைட் ப்ரோ. ஓகே 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 நைஸ் பாய். சேஃப் ரைட்ண்ணா. சேஃப் ரைட். ஓகே பாய் பாய் டாட்டா. ஓகே எல்லாம் தெரிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுண்ணா? எங்கேருந்து வரீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? என் ஃப்ரெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். கன்னியாகுமரியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தால் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா பைக்கில் காற்றுல அப்படின்னு சொன்னேன். கன்னியாகுமரியிலேருந்து ஆர்சிலே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் சதறிட்டாங்க. வா பேக் ஒரு சைடு இருக்குது. பேக்கு தாங்க ஒரு சைடு ரொம்ப இழுக்குது. காற்று வேற இல்லையா வண்டியில். வண்டி சாயுது. ஐயோ கடுப்பாகுது. ரோப்பு எங்கே விழுந்து தொலைஞ்சதுனே தெரியல. ஒரு சைடாக இருக்குங்க பேகு. அப்படியே ஒரு சைடு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கண்ணா. எரிச்சலாகுது. ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஐயோ லடாக் விட்டு கிளம்பியாச்சு. நம்ம எப்படி போகிறோம்னா நேராக உப்சி போயிட்டு உப்சிலேருந்து மணாலி தாங்க போகிறோம். மணாலி இருட்டுறதுக்குள்ளே போயாச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது சர்ச்சில் வந்து நேராக அப்படியே ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். எங்கேயுமே காற்று வம்பு இல்லைங்க. காற்றடிக்கிற கடையும் எங்கேயும் இல்லை. அப்பா முதுகுலேயே சாய்ச்சி வச்சுட்டு வர முடியல. பங்க்கில் வந்து காற்றடிச்சேன்னா அந்த பங்க்கில் உள்ளவரும் பையா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. ரோப்பு இல்லாமல். ரோப்பு இருந்ததுன்னா 2 சைடும் நல்லா இறுக்கி விட்டுட்டு கயத்தை போட்டு கட்டியிருந்துருக்கலாம். கயிறு வந்து வலிக்கிட்டு வருது. சரி என்ன பண்ணுறதுன்னு பேக்கை சாய்ச்சிட்டேன். சரியான வெயிட்டாக இருக்குது பேக்கு. சாய்ச்சி கொண்டு தான் போயிட்டுருக்கு. இது வேற தெரிய மாட்டேங்குது. மங்கி போயிட்டா என்னன்னு தெரில. கரெக்டாக இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்குங்க உப்சிக்கு. அங்கே தான் சரண பயணிக்கிறான். அவனை அழைச்சிட்டு அப்படியே போயிட்டு நம்ம மணாலி போக வேண்டியதான். நான் உண்மையிலேயே அந்த அண்ணனுங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து மும்லிங்கா பாஸ் போயிருக்க முடியாது. போனது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கேயும் ஸ்டே பண்ணி வச்சு ஃபுட்டு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்னை. அந்த அண்ணன் கூப்பிட்ருக்காங்க. என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க. இது மாதிரி வந்து சென்னை வந்தேன்னா வாடா, சென்னை வந்துட்டு ஃபோன்டா, நாங்கள் அங்கே தான் இருப்போம் எல்லோரும் அப்படின்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சென்னை போவேங்க. அந்த அண்ணன் பார்க்கறதுக்காகவே நான் எல்லாரையும் பார்க்கறதுக்காகவே நான் சென்னை போவேன். அவருடைய 40 கிலோமீட்டருங்க. அப்படியே பேக்க சம்பந்தம் வந்தாச்சு. முதுகு பெண்ட் ஆகிட்டேன்னு முடியல. சத்தியமா உச்சி வந்தாச்சு. நான் பசங்க எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில. அதை மட்டும் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா
மணாலி ரோட்டுக்குள்ளே பூந்துடலாம். ஐயோ அண்ணா வந்துடுறேன். ஓகே தேங்க்ஸ். எங்கே நிற்கிறாங்க பசங்க? ஐயோ அந்த சொல்லுவோம். மேம் மணாலி பைக் நம்பர் ஓகே. வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க, அலோட் பண்ண அவளை அது பண்ணிக்கிறாங்க. மேம் ஓகே பாய். ஓகே பசங்களை பார்த்தா ஜெகா தான் நிற்கிறாங்க, முடியல வெயிட்டு. அப்போ பேக்கப் பிடிக்கிறாடே. பேக்கப் விட்றா ஃபஸ்ட்டு, பேக்கப் விட்றா. எங்க இருக்கு? நல்லா இருக்கீங்களா? அடே பேக்கப் விட்றா, வெயிட்டா இருக்குடா. ஓகே அண்ணா பாய், பார்த்து ரைட் பண்ணுங்க அண்ணா. பாய்ண்ணா, டாடா. ஏம்மா ஐயோ இடிச்சுக்கிட்டேன், நல்லா இடிச்சுக்கிட்டேன். அப்பா இது வேற அடிக்கடி தூக்கிக்குது. ஓகே கிளம்ப வேண்டியதான். ஃபைன். அப்பாடி அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ பழக்க வழக்கம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஐயோ லேட் ட்ரிப்பு தாங்க. இன்னும் முடியலை, ஆனால் ட்ரிப்புன்னு முடியலை. நம்ம ட்ரிப்பு வந்து எங்கன்னா சண்டிகரோட தான் முடியுது. சண்டிகர் போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போக வேண்டியதாங்க, வேற மாதிரி. அப்பா இப்போ பேக்கு கீழே விழுந்துட்டுங்க. இப்போ தூக்கி டேங்கில் வச்சுட்டு இறக்கிது, தூக்கி டேங்கில் வச்சுட்டு வந்துக்கிட்டுருங்க. யாரும் ட்ரிப்பெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறையா நாள் லக்கேஜ் அழுட்டு போகாதீங்க. நான் தான் பண்ணிட்டேன் தப்பு, என் தப்பு அதுதான். ரொம்ப நிறையா பேக்கு பெருசாக இருக்குன்ட்டு லக்கேஜ் அழுனது பெருசு இல்லை, வண்டி பேக்கு எப்படின்னா சீட்டு சரியில்லை, பேக் சீட்டு அது மட்டும் நல்லா பட்டையாக இருந்ததுன்னா நல்லா சூப்பராக உட்காந்துடும். அதுதான் பெரிய தப்பாக போச்சு. அப்போ எப்படி இன்னும் 380 கிலோமீட்டர் எப்படி போகிறதுன்னு தெரில. இப்படி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாகவே. பார்ப்போம், அதையும் கடந்து செல்வோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பார்த்துக்கலாம். எப்பா ரோடு பிரச்சனை, பேக்கு பிரச்சனைன்னு பார்த்தா மழையும் பிரச்சனையாக இருக்குங்க. அப்பா எவ்வளோ தர சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏற்கனவே முழு பெண்டாகி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா என்னங்க அது ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குன்னு பார்த்தா ஹீல்ஸ் மாதிரி ஏறி கொண்டுட்டு போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் ஏறிட்டோன்னு, சரியான டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ லைட்டாக மூச்சு திணறுது, மேலே வந்தாலே மூச்சு லைட்டாக திணறுதுங்க. இதில் என்ன மைனஸ்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு இந்த இதில் பெட்ரோல் பம்பு கிடையாதான், பார்ப்போம் அப்படின்னு. வா சரியாக குளிருதுங்க, பெட்ரோல் பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. வேறு ஐஸ் கட்டிய வேற மாதிரி. ஏய் ஏற்கனவே இங்கே உறைஞ்சி போய் நிற்கிறேன், வேற மாதிரி இருக்குல்ல ஐஸ் கட்டி. அந்த சைடில் இன்னும் பயங்கரமாக இருக்கு ஐஸ் கட்டி. இது இப்போ மட்டும் ஓல்டு முங்க சரக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பையா, அப்பா பையா எப்படி பயங்கரமாக இருக்கு பாருங்க, வேற மாதிரி. அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போனோம்னா, பொறுத்திருந்து பாருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஊர் மாதிரி இருக்கணுட்டா ஐஸ் கட்டிலே. டிடிபி யாராவது வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த பாருங்க, அதுக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகிடும். என்னடா இது
அப்படி விழுவுது. ஆத்தா டாட்டா. செம்மையாக போட்டாங்க ஆம்லேட். இது பிரெட் ஆம்லேட்டு வேறு லெவலாக போட்டாங்க. ஹே தம்பி, நம்ம இன்னைக்கு எங்கே தங்கியிருந்தோம்னா சர்ச்சூவில் தாங்க தங்கியிருந்தோம். சர்ச்சூவில் இது சர்ச்சு மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது சர்ச்சு இல்லை. ஆனால் நான் எங்கே இருக்கேன்றதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம லடாக் சீரிஸ் வந்து முடியறதுக்கு வந்து இன்னும் 2 எபிசோடு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ என்னடா திடீர்னு முடியெல்லாம் வெட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து இங்கே ஒரு இடத்துல இருக்கேன். அதாவது எப்படின்னா நம்ம ஊர் சைடு வந்தாச்சு. ஏன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த வீடியோ பார்த்துட்டு வந்து மெமரி சரியில்லை, அதனால் டெலீட் ஆகிடுச்சுங்க. அதனாலே வந்து இன்ஸ்டாவில் எடுத்த வீடியோவும் பாதி இது போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆகிட்டு அப்படின்னு. எல்லா மெமரிஸ் தானாங்க, எல்லாமே அப்படி அழிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், மறுபடியும் மெமரிஸை நம்மளே போய் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திருத்திக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம சர்ச்சில் தான் வந்து தங்கணும். சர்ச்சில் வந்து ஒரு பெட்டுக்கு வந்து காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 per personக்கு வந்து 200 வாங்கினாங்க. ஓகே பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் நைட்டு 3 மணி நேரம் சார்ஜர் போடலாம். கரண்ட் இருந்தது, அது போதும் எங்களுக்கு. சார்ஜர் வந்து அதிலே நாங்கள் போட்டுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கே நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக மணாலி போயிடலாங்க. என்ன கன்ஃபார்மாக சொல்கிறியா அப்படிலாம் அப்படி கேட்காதீங்க, ஏன்னா வீடியோ என்கிட்ட இருக்குல்ல, அதனால நான் சொல்கிறேன். மணாலி கண்டிப்பாக நம்ம போயிடலாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, என்னடா அது வீடியோ போட மாட்டேன், லேட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படின்னா வீடியோலாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டுங்க. முன்னாடி உள்ள வீடியோ பின்னாடி உள்ள வீடியோ எல்லாம் அப்படியே மாறி டவுன் ஆகி ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தான் எப்படின்னா எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோவே நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். அதனால தான் ரொம்ப கொஞ்சம் இதாகிட்டு. சரி ஓகேங்க, மறக்காமல் சேனலில் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரைடு வந்து நம்ம பிளான் போட்டாச்சு. அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த ரைடு எங்கே போகிறோம் என்னன்றதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.